ராதிகா சரத்குமார் நடிப்புல வரப்போற ஒரு புது படம் தான் தாய் கிழவி. நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய ப்ரொடக்ஷன்ல வரப்போற இந்த படத்தை இயக்குறது ஒரு புது டெபியூட் டைரக்டர். ஸோ அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் முருகேசன். ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் 27th ரிலீஸ் ஆகுது. அந்த 27th ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே செகண்ட் ஃபிலிம் புக் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஆமாங்க, நம்ம சிவகார்த்திகேயனுடைய சேவன் படத்தை இவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ இந்த தாய் கிழவி படத்துடைய கதையை இன்னைக்கு இந்த ட்ரெய்லர்ல பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரியற அளவு பார்த்தோம்னா, ஒரு 4 மகன்கள் இருக்கிற ஒரு தாய். அந்த அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல நீ எழுதி வை அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து நான் இறந்து போற வரைக்கும் அந்த சொத்து எல்லாத்தையும் நான் தான் அனுபவிப்பேன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல இருக்கிற ஒரு அம்மா. அப்படி இருக்கிற அவங்க திடீர்னு வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்துடுறாங்க. ஸோ அப்படி படுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அந்த பசங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றதான் கதையா இருக்கும். அதை தான் இந்த ட்ரைலர் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ட்ரைலர் செம்ம ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லணும். முக்கியமா அந்த 4 சன்ஸா இருக்கட்டும், அது 4 மகன்கள் அப்படின்றது கரெக்டா நான் தெரியல, 4 இல்ல ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பொண்ணு 4 மகன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுல கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கிறவங்க ஒரு சூப்பரான கேரக்டர்ஸா இருக்காங்க. ஆமாங்க, நம்ம பாலசரவணனா இருக்கட்டும், சிங்கம்புலி, முனிஷ்காந்த், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இல்லாமல் வந்து ரெபேக்கா அவங்க வந்து பொண்ணா நடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இளவரசு உள்ள படத்துல இருக்காரு, ஜார்ஜ் மரியா நிறைய பேர் உள்ள இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம். முத்துக்குமார் இருக்காரு, ஸோ அருள்தாஸ் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே இந்த ஃபன்னுக்கு கேரண்டி கொடுக்குற ஒரு கேரக்டர்ஸா உள்ள இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து நம்ம ராதிகா அவங்க சூப்பரா ஒரு செமையான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துல. ஸோ அந்த படம் சூப்பரா 27th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 27th அன்னைக்கு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராதிகா சரத்குமாரோடைய ஹஸ்பண்டான சரத்குமார் சாருடைய படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கிளாஷ் மாதிரி தான் சொல்லணும். ஸோ அவருடைய படமான அவர் நடிச்சுட்டு இருக்கிற ஆழி அப்படின்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுல அவர் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 படமும் கிளாஷ் ஆகுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாவே போச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. பட் ஆனா இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணு தான் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. முக்கியமா இந்த ட்ரைலர்ல லாஸ்ட்ல எல்லா அந்த ஒரு பொலிட்டிக்கல் எல்லாத்தையும் வந்து உள்ள கொண்டு வந்து அந்த கட்சி பேர் எல்லாத்தையும் வந்து மாசா சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு காமெடியா இல்லாம, காமெடியா இருந்தாலும் ஒரு நல்ல யோசிக்கிற மாதிரியான ஒரு விதமா வந்து சொல்லியிருப்பாங்க. அது கேட்கும் போது எனக்கு சில பேருக்கு வந்து ஜஸ்ட் காமெடியா இருக்கலாம், எனக்கு யோசிக்கும் போது பரவாயில்ல, இப்படிதான் இருக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ உள்ள ஒரு டைம்ல மக்களிடையே இப்படிதான் கட்சிகள் வந்து இருக்கு அப்படின்றது மாதிரியான எனக்கு தோணுச்சு. அதுக்கு நான் கட்சி பேசுறேன், அதாவது நான் அரசியல் பேசுறேன் நீங்க வந்து சொல்லிடாதீங்க. எனக்கு அது பார்க்கும் போது கேட்கும் போது எனக்கு அப்படி வந்து தோணுச்சு. ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படமா, நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல வெளிவந்த படங்கள் எல்லாமே வந்து செம்ம ஹிட்டான படங்கள் தான். ஸோ அப்படி இந்த படமும் அமையும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ படத்துடைய ட்ரெய்லர் போய் பார்க்காதவங்க பாருங்க, உங்களுக்கும் படத்தை ட்ரெய்லர் பிடிக்கும். ஸோ படம் 27th வருது, தேட்டர்ல போய் பார்ப்போம். பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம ஒரு வீடியோவா போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருப்பது உங்கள் ஜஸ்மின். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.